வணக்கம். தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறில்லை. ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதே தவறு. விலைமதிப்பற்ற செல்வம் அறிவு. பலமான ஆயுதம் பொறுமை. மிகச்சிறந்த பாதுகாப்பு உண்மை. அற்புதமான மருந்து சிரிப்பு. விவாதம் செய்வதை விட விலகிச் செல்வதே மேல். புரியாத உறவுகளுக்கு மத்தியில். மற்றவர்களின் எல்லா தேவைகளையும் நிவர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்ற பெயர் கிடைக்குமானால் அந்த பெயர் ஒருபோதும் தேவையில்லை. அமைதியாகச் செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய். தீயவை யாவும் குப்பைகள் போல தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும். கற்றுக்கொள்வதில் முட்டாளாக இரு. கற்றுக் கொடுப்பதில் புத்திசாலியாக இரு. நீங்கள் நீங்களாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லையில்லை. நீங்கள் மற்றவர்களைப் போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. உலகையே ஆட்டிப்படைக்கும் ஆற்றல் மிகுந்தது இரண்டு மட்டும்தான். உருவமுள்ள பணம், உருவமற்ற நிம்மதி. இதைத்தான் மனிதன் மரணம் வரை தேடி அலைந்து திரிந்து களைத்து கடைசியில் பிடி சாம்பலாகிறான். அதிகமாக தெரிய தெரிய தெரியாதது அதிகம் இருக்கிறது என தெரிய வருகிறது. ஒரு பிரச்சனை தேய்பிறையில் தேய்ந்து கொண்டிருக்க மறுபிரச்சனை வளர்பிறையில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் வாழ்க்கை. உனக்கு நடப்பவை எதுவாயினும் அதை அனுபவமாக்கி அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறிச் செல். வாழ்க்கைக்கு அதுவே சிறந்தது. மரணத்தை பற்றி கவலைப்படாதே. நீ இருக்கும் வரை அது வரப்போவதில்லை. அது வரும்போது நீ இருக்கப் போவதில்லை. பிறகு எதற்கு கவலை? இனிப்பான பொய்களை பேசுவதை விட காரமான உண்மை மேல். எதிரிகள் எதிரில்தான் இருப்பார்கள். நாம் எச்சரிக்கையாக இருக்கலாம். ஆனால் துரோகிகள் நம் பக்கத்திலேயே இருப்பார்கள். எச்சரிக்கையாக இருக்க முடியாது. தோற்றுப்போன ஒவ்வொருவருக்கும் ஓர் கதை உண்டு. ஆனால் இங்கு வெற்றி பெற்றவரின் கதை மட்டுமே பேசப்படுகிறது. சூழ்நிலைகள் மட்டும் வெற்றியை தீர்மானிப்பதில்லை. நாம் எதிர்கொள்ளும் விதமும் தான் நம் வெற்றியை தீர்மானிக்கும். நிதானமாக முடிவெடுத்து அதில் தோற்றுப்போயிருந்தாலும் கவலைப்படாதே. எடுத்த முடிவு தோற்றுப்போயிருந்தாலும் நிதானமாக முடிவெடுக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். எதிர்காலத்தை குறித்து நீ கலங்கும் போதெல்லாம் நீ நினைவில் கொள்ள வேண்டியது இதுவரை நடத்தியவர் இனியும் நடத்துவார். 1000 பேரிடம் யோசனை கேள். ஆனால் முடிவை நீ மட்டும் எடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.